சாய். 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 அக்கா நீங்களா? வாங்கக்கா. என்ன சாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வாங்கக்கா, உட்காருங்க. அப்புறம் சாய், என்ன விஷயம், வர சொல்லிருந்தீங்க? ஒண்ணும் இல்லக்கா, என்னோட டேட் தள்ளி போச்சு. அதான் டெஸ்ட் பண்ணிக்கலாமான்னு தெரிஞ்சுக்க உங்களை கூப்பிட்டேன். நல்ல விஷயம் தானே, வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம். இந்தாங்க, போய் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வா போ. அக்கா பார்த்து சொல்லுங்கக்கா. பார்க்கலாம். வாழ்த்துக்கள் சாய், நீங்க கர்ப்பமாயிட்டீங்க. அம்மாவாக போறீங்க. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்தை என் புருஷன் கிட்ட சொல்லியே ஆகணும். அம்மா, அப்புறம் அக்கா, என்னோட கர்ப்பத்தை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்துல பதிவு பண்ணிக்கலாமாக்கா? எனக்கு நிதி உதவி கிடைக்குமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். உங்களுடைய கர்ப்பம் உறுதியான உடனே உங்களுடைய தொலைபேசி எண், ஆதார் எண், அப்புறம் உங்களோட இருப்பிட சான்றிதழ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் துணை சுகாதார நிலையத்துல உங்களோட கர்ப்பத்தை நீங்க பதிவு பண்ணிக்கலாம். அப்படி பதிவு பண்ண முடியாத பட்சத்துல பிக்மி போர்ட்டல் மூலியமாவும் நீங்க பதிவு பண்ணி உங்களோட RCH ஐடி நீங்க வாங்கிக்கலாம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் ஏழை எளிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு நிதி உதவித் தொகையாக 3 தவணைகளில் 14,000 ரூபாய் நிதி உதவியும் 2,000 ரூபாய் மதிப்பிலான 2 ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மொத்தம் 18,000 ரூபாய் மதிப்பிலான பயன்கள் வழங்கப்படுகிறது. ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு நிலைய மருத்துவமனையில் பிரசவிக்கும் தாய்மார்களுக்கு தாய் சேய் நலன் பெட்டகம் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் மற்றும் அங்கன்வாடி மையங்களை அணுகவும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை.